இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி இறை ஆசிரை பெற்றுச் செல்ல இந்த வார்த்தை வழிபாட்டின் மூலமாக யோசேப்பின் கனவில் தோன்றிய அதே ஆவியானவர் நம்முடைய கனவிலும் தோன்றி நமக்கும் இந்த இறை வழிபாட்டின் மூலமாக வார்த்தை பகிர்வின் மூலமாக என்ன சொல்ல போகின்றார், எதை நான் கேட்கப் போகின்றேன் என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். ஆவியானவரிடம் வேண்டுவோம். ஆண்டவரே, ஆவியானவரே, தூய்மையானவரே, கனவில் தோன்றி யோசேப்பை நீர் வழிநடத்தினீர். இதோ எங்கள் வாழ்நாட்களில் நாங்கள் பல நேரங்களில் உம்மிடம் வேண்டும் பொழுது எங்களை நேரிய வழியில் நேர்மையாளராக நீதியுள்ளவராக வழிநடத்தும். இந்த வார்த்தை பகிர்வின் மூலமாக எங்கள் இதயங்களை பண்படுத்தும், பதப்படுத்தும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய நிலத்தில் ஆழமான நல்லதொரு விதையாக விதைக்கப்பட்டு 100 மடங்காகவும் 60 மடங்காகவும் 30 மடங்காகவும் பலன் தர எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தரலும். எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள், தகர்வுகள் எல்லாவற்றையும் நாங்கள் தகர்த்தெறிந்து உம்முடைய பிள்ளைகளாக, உமக்கு உகந்த மக்களாக, புனித யோசேப்பை போல நேர்மையாளராக நாங்கள் வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த வார்த்தை பகிர்வு எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக, எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமாக அமைய அருள் கூர்ந்தரலும். இந்த வார்த்தை பகிர்வின் மூலமாக எனக்கு புதியது ஒரு பாதையை காண்பித்தரலும். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. யாரெல்லாம் நேர்மையாளர்? நான் இல்லை, ஒத்துக்கிறேன். ஏனென்றால் தவறக்கூடியவர்கள் தான் மனிதர்கள், யாரும் நேர்மையாளர் இல்லை. நான் நேர்மையாள உத்தம, கண்டிப்பாக எல்லாரையும் ஏமாத்துறான். அப்படி சொல்லக்கூடிய நபர்கள் எல்லோரையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்று நாம் வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியிலிருந்து மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். மத்தேயு நற்செய்தியில் 4 இடத்துல யோசேப்பை பற்றி பேசப்படுகின்றது. அதை பின்னாடி பார்ப்போம். ஒரு குழந்தைய, ஒரு துறவிகிட்ட அவருடைய சீடர் வேகமாக போய், எனக்கு எல்லாம் இருக்கு, ஆனாலும் என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு சில செயல்களை என்னால் கட்டுப்படுத்த முடியலை, அதை நான் எப்படி கட்டுப்படுத்துவது, பிறருக்கு நேர்மையாளராக பிறருக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழக்கூடியது எனக்கு எப்படி என்று சொல்லித்தாங்க என்று சீடன் குருவிடம் கேட்கின்றான். குரு உடனே ஒரு சிறு பிள்ளையை அழைத்து முன்னாடி நிற்க வச்சார். அடையே சுற்றி முத்தியும் பார்த்தாரு, என்ன கொடுக்கலாம் அந்த சிறு பிள்ளைக்கு என்று. தன்னிடம் இருந்த பழங்களில் ஒன்றை எடுத்து கொடுத்தார். அந்த சிறு பிள்ளை முதல்ல கொடுத்த பழத்தை வலது கையில் வாங்கிக்கிச்சு. சற்று நேரம் கழித்து இன்னொரு பழத்தையும் கொடுத்தாரு, தன்னோட இடது கையில் வாங்கிக்கிச்சு. இன்னும் சற்று நேரம் கழித்து ஒரு 3வது பழத்தை கொடுக்குறாரு. அந்த 2 பழத்தையும் அந்த நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு 3வது பழத்தை வாங்கும்போது கையில் இருந்த பழம் கீழே நழுவி ஓடுது. உடனே அந்த பழத்தை பார்த்துட்டு அழுவுது அந்த குழந்தை, இருக்கிற எல்லா பழத்தையும் கீழே போட்டுட்டு, ஐயோ பழம் வேணுமேனு. யார் அந்த பழத்தை எடுத்தா? யாரும் இல்லை, அது கையிலேருந்து தவறி விட்டது. இதுதான் மனிதர்களுடைய இயல்பு. மனிதர்களாகி நாம் பாவங்களை விழக்கூடியவன் தான். ஆனால் பிறர் மூலமாக, குறிப்பாக கடவுளின் ஆவியானவர்கள் மூலமாக சுட்டி காண்பிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் யார்கிட்டையும் இல்லை. இதைதான் அந்த சீடருக்கு குரு சொன்னார். மனிதர்களாகி நாம் தவறக்கூடியவர்கள் தான். தவறிய பொழுது அந்த தவற்றை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளும் போது நேர்மையாளராக பிறருக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை நீ வாழ்கின்றாய் என்று அந்த சீடனுக்கு சொல்லும்பொழுது அந்த சீடன் உண்மையை உணர்ந்து கொண்டான். குருவுக்கு ஒரு பெரிய மரியாதையை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை தொடர்ந்தான். 2வது, ஒரு பக்தி வாய்ந்த கிறிஸ்துவர் ஒரு நல்ல குதிரையை வளர்க்குறாரு. அந்த குதிரைக்கு பசி இல்லை, பாசத்துக்கு குறை இல்லை, நல்ல தூய்மையாக வளர்க்குறாரு, சுத்தபத்தம் பண்ணி அழகாக வச்சிருக்கிறார். இவரோட பாசத்துக்கு அடிமையாக இருந்த குதிரை கொஞ்ச நாள் அவரை விட்டு தூரமாக ஓடிடுச்சு காட்டுக்கு. நிதானமாக இருக்கிறாரு.
நீ பாசமாக வளர்த்தது உன் பாசத்தை விட்டுட்டு போயிடுச்சு, உன்னை ஏமாத்திடுச்சு, நீ என்னத்தை வளர்த்த, உன் வளர்ப்பு சரியில்லை. நிதானமாக இருக்கிறாரு. சிறு நாட்கள் நகர்ந்தன. மீண்டும் ஒரு நாள் அந்த குதிரை 4 குதிரையோடு வந்துச்சு, காட்டு குதிரைங்களோட. அப்போ சொல்கிறாங்க, நீ வளர்த்தது நல்லதான் வளர்த்துருக்க, உன்னோட வளர்ப்பு தப்பாக போகலை. அப்பயே அவர் நிதானமாக இருக்கின்றார். இவர் கஷ்டத்திலே நிதானமாக இருந்தார், சந்தோஷத்திலே நிதானமாக இருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல. ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிதானமாக இருந்தார்? அவருடைய வளர்ப்பு சரியாக இருந்தது. அவரை வளர்த்தவர் யார்? சூசியப்பர். 12 வயது வரைக்கும் சூசியப்பரோட அவர் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா 12 வயதுக்கு அப்புறம் சூசியப்பரை பற்றி விவிலியத்தில் எங்கேயும் சொல்லப்படலை. இப்போ வருவோம். ஆண்டவரோட இயேசுவை பற்றி 4 இடங்களில் சொல்லப்படுது. எங்கெங்க? மத்தேயு நற்செய்தியில் சொல்லுவீங்களா? முதல்ல, கனவில் தோன்றி உன் மனைவி மரியா தூய ஆவியால் கருவுற்றிருக்கிறார், அவர் ஏற்றுக்கொள்ளை நீங்கள் தயங்க வேண்டாம். முதல் அதிகாரம் 19வது வசனம். 2வது, அவர் மனைவியை பற்றி சொன்னபடும் இயேசுவை பெற்றெடுக்கின்றார்கள். இயேசுவுக்கு மரணம் துரத்திக்கிட்டு வருது. எப்படி? சிறு பிள்ளைகள் எல்லாம் ஏரோது கொல்றாரு. அப்போ கனவில் தோன்றி உன் மனைவியை அழைத்து கொண்டு எகிப்திற்கு ஓடிப்போ என்று சொல்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தை அவர் கிடைத்தது. மனைவியையும் மகனை அழைத்து கொண்டு எகிப்துக்கு ஓடுறாங்க. மீண்டுமாக ஏரோது இறந்தவுடன், ஏரோது இறந்து விட்டார், உன் மனைவி அழைத்து கொண்டு பிள்ளையும் அழைத்து கொண்டு நாசரேத்துக்கு ஓடிவாங்க, திரும்பி வர சொல்றாரு. யோசேப்பு ஒரு வார்த்தையும் பேசலை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு அமைதியாக வராங்க. கடைசியா 12 வயதில் ஆண்டவர் இயேசு காணாமல் போன போது யார் யாரெல்லாம் போறாங்க தேடி? யார் யாரெல்லாம் தேடி போறாங்க? சூசியப்பரும் மரியாவும். யூத சமுதாயத்தில் பெண்களுக்கு அதிகாரம் உண்டா பேசுவதற்கு? இல்லை. ஒரு அடிமையாக, ஒரு தரம் தாழ்ந்தப்பட்டவர்களாக வைத்திருந்தவர் தான் பெண்கள். ஆண்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் சட்டம். ஆண்கள் மத்தியில் பெண்கள் பேசக்கூடாது. ஆனால் இங்கே யார் பேசுகின்றார்? இயேசுவிடம் மரியா. யோசேப்பு அங்க கூட ஒரு வார்த்தை பேசல. காரணம், நிதானமாக இருக்கின்றார். கடவுளின் தாய் அங்கே பேசும் பொழுது அவர் நிதானமாக இருக்கின்றார். தன் பக்கபலமாக. மாரல் தியாலஜியில் எங்கள் ப்ரொஃபஸர் சொல்லுவார், ஒரு பிரீஸ்டுக்கு பிரச்சனையா, நீ ஒன்றும் சப்போர்ட் பண்ண தேவையில்ல, பக்கத்தில் போய் நில்லு, உன்னுடைய இருப்பே அவர்களுக்கு பெரிய பலமாக இருக்கும். அதை தான் யோசேப்பு செஞ்சார். எனக்கு சொன்ன ப்ரொஃபஸர் பேரும் ஜோசப் தான். அவர் தான் தெளிவாக சொல்கிறாங்க, யோசேப்பு எதுவும் பேசலை, மாதா பக்கத்தில் பக்கபலமாக நிற்கிறார். ஏனென்றால் நிதானமாக இருந்தார், நேர்மையாளராக இருந்தார். அவருடைய வாழ்க்கையை பின்பற்றியவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லா இடத்திலும் பாருங்க, நிதானமாக இருப்பார். மக்கள் துரத்திட்டு வருவாங்க, அவரை கொல்ல தேடுவாங்க, அப்பயும் நிதானமாக அந்த இடத்திலிருந்து போயிடுவார். காரணம், தன்னுடைய வளர்த்த தந்தையினுடைய வாழ்க்கையை அவர் பின்பற்றினார் என்று சிந்திக்கின்றோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வளர்த்தெடுக்கப்பட்ட யோசேப்பும் ஆண்டவரால் நேசிக்கப்பட்ட தன் தந்தை யோசேப்பும் தொடக்க நூலில் வரக்கூடிய அபிரகாமுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. யோசேப்புக்கு தூய ஆவியானவர் கனவில் தான் தோன்றி எல்லாவற்றையும் சொன்னார். அவர் நம்பிக்கையின் மூலமாக தான் எல்லாவற்றையும் செய்தார். நேர்மையாளர், நீதியானவர் என்று சொல்லப்படுகிறது. அபிரகாமும் கடவுளுடைய வார்த்தையை கனவில் கேட்டு தாய், தந்தை, சொந்த நாடு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட தேசத்துக்கு சென்றார். நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் நேர்மையாளராக தான் இருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய வாழ்க்கையில் நேர்மையானதை தான் செய்தார், நிதானமாக தான் இருந்தார். இவை அனைத்தையும் எதற்காக நாம் சொல்லுகின்றோம்? ஆண்டவரில் இணைக்கப்பட்டிருக்கின்ற நாம் நீதியாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் நிதானமாக செயல்பட வேண்டும். எனக்கு பணம் இருக்கு, புகழ் இருக்கு, ஆடக்கூடாது.
ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துடுச்சு அழுவக்கூடாது. எல்லாவற்றிலும் நிதானமாக நேர்மையாக இருந்தோம் என்றால் நம்மை பாதுகாக்கும் கடவுள், நம்முடைய பாதுகாவலர் யோசேப்பு நமக்கு நேரிய வழியை காட்டுவார். வாழ்க்கையில் எந்த தடைகளும் வந்தாலும் அதை நிதானமாக நாம் யோசித்தோம் என்றால் அந்த தடைகளையும் தகறுகளையும் எல்லாவற்றையும் தகர்த்தெறிவார். ஏனென்றால் நம் பாதுகாவலர் நம்மோடு இருக்கின்றார். நம் பாதுகாவலர் நம்மை வழிநடத்துகின்றார். அவருடைய வாழ்க்கையில் நேர்மையாளர் என்று சொல்லப்பட்டார், நீதியாக நடந்தார், எல்லா இடங்களிலும் சமதளமாக இருந்தார், நிதானமாக செயல்பட்டதால் எல்லா இடத்திலும் அவர் போற்றப்படுகின்றார். அவரை பற்றி அதிக குறிப்புகள் இல்லை என்றாலும் அவர் வளர்த்தெடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் அவருடைய வளர்ப்பு தெரிகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை வளர்த்தெடுத்த பெற்றோர்களுடைய வளர்ப்பு தெரிய வேண்டும். நாமும் பல நேரங்களில் மனிதர்களாகி நாம் பதவிகள், பணம், செல்வாக்கு வந்தவுடன் ஒரு இருமாப்பு வந்துவிடுது. ஆனால் அதே நேரத்தில் அதே துன்பங்கள் வரும்பொழுது எனக்கு இதெல்லாம் எங்கே என் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க என்று அந்த தவற்றை தூக்கி நம்மை வளர்த்தவர்கள் மீது நாம் போடுகின்றோம். இது சரியா? இல்லை. நம்மை வளர்த்தவர்கள் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இருமாப்பும் துன்பமும் நம்மை தான் வளர்த்து கொள்கின்றோம். நீதியையும் நேர்மையையும் நாம் பல நேரங்களில் விட்டு விடுகின்றோம். பாக்கெட்டில் போட்டுக்கிறோம். எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்கும் பொழுது அது நீதியில் கிடைச்சதா, நேர்மையான வழியில் கிடைச்சதா யோசிக்கிறதல்ல. மனிதர்களை நாம் பல நேரங்களில் சிக்கலில் மாட்டிக்கொள்வது காரணம் என்ன? பேச வேண்டிய நேரத்தில் பேச மாட்டோம், பேசக்கூடாத நேரத்தில் பேசிடுவோம். அப்போ தான் மாட்டிக்குவோம். ஐயோ நான் மாட்டிக்கிட்டேனே. ஏன்? யார் உன்னை மாட்டி விட்டது? நீயும் உன் வாயும் தான் மாட்டிக்கொள்ள வைத்தது. அந்த பிரச்சனைகளில் உன்னை சிக்க வைத்தது உன் பேச்சும் உன்னுடைய சிந்தனைகளும் உன்னுடைய செயல்களும் தான். எங்கே அமைதி காக்க வேண்டுமோ அந்த இடத்தில் சூசியப்பரை போல அமைதி காத்தோம் என்றால் நம்முடைய பல பிரச்சனைகள் நம்மிடந்து அகன்று போய்விடும். நமக்கு நேரிய வழியையும் நமது வழிக்கு ஒளியுமாக நம்முடைய பாதுகாவலர் இருந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய சிந்தனை, சொல், செயல்கள் அனைத்தும் நிதானமாக இருந்தால் நாமும் நமது பாதுகாவலர் மூலமாக வழிநடத்தப்படுவோம். நமக்கும் நம்முடைய பாதுகாவலர் நேரிய வழியை காண்பித்து நம்மை வழிநடத்துவார். இப்போ சொல்லுங்க, யார் யாரெல்லாம் நேர்மையாக இருக்க விரும்புகிறீங்க? பிரைஸ் தி லார்ட். யார் யாரெல்லாம் இருக்க விரும்புகிறீங்க? கை தூக்குங்க. விருப்பமாவது கொள்ளுவோமே. மனிதர்களாகி நாம் தவறக்கூடியவர் தான். அட்லீஸ்ட் நான் நேர்மையாளராக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்றவங்க கை தூக்குங்க. ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நீங்கள் ஒரு அடி முன் வைத்தீங்கன்னா கடவுள் உங்களை 10 அடி முன்னெடுத்து வைப்பார். நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் அப்படிப்பட்ட சோதனைகள் வரும்பொழுது அதில் சிக்கிக்கொள்ளாமல் நம்மை பாதுகாப்பார். நம்ம பரலோகத்து பிதாவில் சொல்லுவோம்ல, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்தலும், சோதனைகளில் எங்களை விழவிடாதையும். கடவுளா விழவிடுறாரு? அதை இப்படியும் யோசிக்கலாம். எங்கள் தீமைகளில் நாங்கள் விழாமலும் சோதனைகளில் நாங்கள் சிக்கிக்கொள்ளாமலும் இருக்க அதற்கான முயற்சிகளை ஏறெடுக்க எங்களுக்கு உதவியாக இரும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது இது ஒரு மாற்று சிந்தனையாக இருக்குது அல்லவா? நம்மளா சோதனை போய் விழுந்துடுறோம். அந்த சோதனையிலும் சிக்கல்களிலும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க போதிய செயல்களை ஏறெடுக்க எங்களுக்கு உதவி புரியும் ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பல நலன்களை பொழிவார். தம்முடைய காவல் தூதர்கள் மூலமாக அந்த சோதனைகளிலும் துன்பங்களிலும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க அந்த சோதனைகளை நம்மிடம் அகற்ற அவர்களுக்கு கட்டளையிடுவார். இந்த திருப்பலியில் ஆண்டவரே எங்கள் சோதனைகளையும் சிக்கல்களையும் எங்களிருந்து அகற்ற தேவையான வரத்தை தந்தரலும், மேலும் நேர்மையான வழியில் செயல்பட நான் முயற்சி செய்ய எனக்கு உதவியாக இருந்தருந்து வரவேண்டி இப்பலியில் பக்தியோடு மன்றாடுவோம்.